நம சிவாய. மௌனமாக இருங்கள். அறிய மாட்டீர்களா? அசுர அரசரின் காராகிரகத்தில் சிவநாமம் தடை செய்யப்பட்டுள்ளது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காஞ்சனமாலா, நடப்பவை அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியை தரலாம். அனைத்தையும் எண்ணி நீ கொண்டாடலாம். ஆனால் உண்மை இதுதான். அந்த சுந்தரன் ஒரு சாமானிய மானிடன்தான். அவன் சிவனாக இருந்தால் அவன் தன் சக்தியை விடுத்து என்றும் சென்றிருக்க மாட்டான். அவனது அச்சம் நமக்கொன்றை எடுத்துரைக்கிறது. நீ கூறியது போல் அவன் சிவனும் அல்ல. அவன் இங்கு வந்தது சிவத்துவத்தை தேடியும் அல்ல. இன்று இரவு முழுவதும் உனது மகள் அழுது கொண்டிருப்பாள். ஆனால் அவளது சிவன் இங்கு வரப்போவதில்லை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உதயமான மறுகணம் உனது மகள் உனது கண் முன்னிலையில் மரணத்தை அடையப் போகிறாள். நான் தன்னியனானேன் மகாதேவா, தன்னியனானேன். தங்களை காப்பாற்றுவதற்காக நான் இன்று என் உயிரை துறக்கிறேன். இப்பிரபஞ்சத்தில் என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது மகாதேவா. இந்த அவலையின் இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. காஞ்சனமாலா, தங்களுக்கு என்னவாயிற்று? கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு ஏதும் நேராது. மகளே, இப்பொழுது எனது முடிவு நெருங்கிவிட்டது. ஆனால் அசுர அரசன் அருணாசுரன் அளித்த வாக்கு நிறைவேறவில்லை. மீனாட்சியை உன்னால் கொல்ல இயலவில்லை அல்லவா? அவளை பற்றின உண்மையை எடுத்துரை. கொடுத்த வாக்கை நிறைவேற்று அருணாசுரா. உன் சவால் மற்றும் நிபந்தனையை நான் ஏற்கிறேன். நாளை உதயம் மீனாட்சி இறக்காவிட்டால் பிறகு நானே மீனாட்சியிடம் அவளை பற்றிய உண்மையை கூறுவேன். அதுவும் அனைவர் முன்னிலையில் கூறுவேன். ஹர ஹர மகாதேவா. இல்லை, காஞ்சனமாலா, எழுங்கள், தங்களுக்கு ஏதும் நேராது. காஞ்சனமாலா இறந்து விட்டார்கள். அசுர அரசர் கொன்று விட்டார். இல்லை, அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. காஞ்சனமாலா!
காஞ்சனமாலா இல்லை. எனது மனைவி, எனது பத்தினி காஞ்சனமாலா என்னை விட்டு சென்று விட்டாள். காஞ்சனமாலா! யார் இந்த காஞ்சனமாலாவை தன் மனைவி என்று கூறுவது? நேற்று இரவு காராகிரகத்தில் சந்தித்தீர்களே அவர்தான். அவர் கண்ணீரைக் கண்டு தங்கள் மனமும் சஞ்சலம் கொண்டதல்லவா? காஞ்சனமாலா! அவ்வாறென்றால் காஞ்சனமாலா அவர் மனைவியா? இவர்கள் என்றும் எனக்கு சேவை புரிந்து கொண்டிருந்தார்கள். காராகிரகத்திற்கு சென்றவாறு நான் கண்டதே இல்லையே. ஏன்? அருணாசுரனை இதற்கான பதிலை வழங்குவான். உண்மையை கூறு அருணாசுரா. சிவனுடன் யுத்தம் புரிய நான் உனக்கு ஒரு அஸ்திரம் தருகிறேன். என்ன அஸ்திரம் குருதேவா? இவன் கஷ்யபனின் மைந்தன், சிவனின் கழுத்தில் உள்ள வாசுகி நாகத்தின் இளைய சகோதரன். சிவனை இவனை கொண்டு தாக்கினால் நீ வென்று விடலாம். நியாயத்திற்கு கட்டுப்படும் மகாதேவர் இவனை நிச்சயம் சம்ஹாரம் செய்ய மாட்டார். இவனால் சிவனை வதம் செய்ய இயலாது. ஆயினும் பல யுகங்களுக்கு இவனால் மகாதேவரை பிடியில் வைத்திருக்க இயலும். இவனது பிடியிலிருந்து தப்பித்து செல்வது என்பது சிவனால் இயலாத காரியம். பெற்றுக்கொள். வெற்றி உனக்கே. மகாதேவா!
காஞ்சனமாலா காஞ்சனமாலா